பிக் பாஸ் லைவில் வெட்ட வெளிச்சமான பார்வதியோட திட்டங்கள், அதுக்கு சப்போர்ட் பண்ணல திவாகர் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்வதிக்கு எதிரான சில கேள்விகள் திவாகர் வைக்கும்போது பார்வதி நாட் கம்ஃபர்டபுள் வித் திவாகர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. நானும் சொல்றேன், பல பேர் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பாருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் பார்வதி மற்றும் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இன்சார்ஜா இருக்காங்க. ஸோ ஜூஸோட குவாலிட்டி அவங்கள தாண்டி தான் போகணும், அப்ரூவல். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காரு, நேற்று வினோத்தோட ஒரு பாட்டில் கூட செலக்ட் ஆகலை. நைட்டே வந்து வினோத் டீல் பேசியிருக்கார் போல பார்வதி கிட்ட. எனக்கு வந்து பார்த்து பண்ணி விடுப்பாரு, ஏதாவதுலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. சரி, என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ அந்த கோல்டு காயின்லாம் எனக்கு வந்துச்சுன்னா, நான் உனக்கு கோல்டு காயின் வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன். ஏன்னா பெனிஃபிட் இருக்குல்ல, சூப்பர் டீலக்ஸ்லேருந்து ஜெயிச்சா அடுத்த வாரம் பிக் பாஸ்ல இருக்கிற ஒருத்தரை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டீல்லாம் நேற்று நைட்டே பேசி முடிச்சுட்டு இருக்காங்க போல. இது பார்வதி மண்டையில ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கு. ஆஹா, இந்த வாரம் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் விட்டோம், அடுத்த வாரமாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுறோம்டா, முடிச்சிடறான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னொரு பயமும் பார்வதிக்கு இருக்கு. என்னன்னா, வெளியே நமக்கு ஒரு விதமான நெகட்டிவ்ல தான் இருக்கு. வீக்கெண்ட் நமக்கு எதிராக சொன்னா கை தட்டுறானுங்க. ஸோ அதுல எப்படியாவது அதை வாங்கி தப்பிச்சிடலாமோ அப்படின்ற எண்ணத்துல யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஒரு ஆங்கிள்லையும் பார்வதி கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. யோசிக்காத ஆள் கிடையாது. இது ஒரு பக்கம். இது இப்படி இருக்கிறதால என்ன பண்றாங்க, இப்ப நம்ம மட்டும் இதை பண்றதா இல்ல நம்ம கூட இருக்கிற ஜட்ஜான நடுவரான திவாகர் கிட்ட சொல்லலான்ற மாதிரி யோசிச்சு காலைல வந்து இப்படி அட்ரஸ் பண்றாங்க. எழுந்த உடனே இன்னைக்கு காலைல ஒரு பக்கம் சூப்பர் டீலுக்கு சீக்கிரமா எழுந்து பாட்டு போட்டதால் அதுலயே காண்டு பார்வதி என்னன்னா இவனுக்கு ஓவரா யூஸ் பண்றாங்க, நல்லா தான் இருக்குது. உடனே என்ன பண்றாங்க பார்வதி, ஆனா நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்ல, ஒரு பக்கம் வினோத் அண்ணனுக்கும் இன்னொருத்தருக்கும் ஏதாவது பார்த்து பண்ணி விடலானே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. வினோத்துக்கும் எஃப்ஜே சொல்ல வினோத்துக்கு பார்த்து பண்ணி விடலாம், நேற்று ஒரு பாட்டில் கூட செலக்ட் ஆகல, இதெல்லாம் ஆகல அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. உடனே திவாகர் என்ன சொல்லிடுறாரு, இல்ல பாரு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது பாரு, நேத்து நம்ம எப்படி நியாயமாக தர்மமாக நின்னமோ அதே மாதிரி தான் நிக்கணும். வீட்டுல எல்லாரும் அதை பத்தி பாராட்டி புகழ்ந்தாங்க. சோ நான் அநியாயத்துக்கு துணை போக மாட்டேன், அநியாயத்துக்கு நிக்க மாட்டேன், நான் நியாயமான ஜட்ஜாக தான் இருப்பேன், நேர்மையான ஒரு ஜட்ஜா தான் இருப்பேன் அப்படின்றத திவாகர் ஆணித்தனமா அந்த இடத்துல சொல்லிட்டாரு. பார்வதி என்ன சொல்றாங்க, சரி வா, நான் இங்க லிவிங் ஏரியால பேச வேண்டாம், நம்ம தனியா கார்டன் ஏரியால போய் பேசுவோன்ற மாதிரி பார்வதி இவரை கூட்டு போய் பேசிட்டு அந்த விஷயத்த சொல்றாங்க. அடா இங்க பாருங்க, ஒரு பக்கம் நேத்து வந்து நைட்டு வினோத் வந்து என்கிட்ட டீல் பேசினாரு. டீல் பேசிட்டு எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரேன்றதையும் சொன்னாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரேன்னு சொன்னாரு. அதுல ஒரு வேலிட் ரீசன் இருந்தது. என்னன்னா, இப்போ உங்க இடத்துல நம்ம இடத்துல ஒரு வேலை கனி வேற யாராவது இருந்திருந்தா அவங்க டீமுக்கு ஒரு விதமான ஃபேவரிசம் பண்ணியிருப்பாங்க, அவங்க டீம் ஆதரவு தெரிவித்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது, நம்ம டீமுக்கு நம்ம பெனிஃபிட் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு வேல்யூவா படுது, நியாயமா தான் படுதுன்னு அதுக்கு ஒரு பாயிண்ட் யோசிக்க தோணுதுன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. உடனே திவாகர் என்ன சொல்றாரு, இல்ல பாரு, நம்ம நேத்து வந்து ஒரு நியாயமாக தர்மமா இருந்திருக்கோம், நேத்து எப்படி ஃபேரான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோமோ அதே ஜட்ஜ்மெண்ட்டை தான் இன்னைக்கு கொடுப்போம் அப்படின்றதையும் ஆணித்தனமா சொல்றாரு. நேற்று எல்லா வீட்லயும் என்ன சொன்னாங்க, வீட்டில் இருக்க எல்லாரும் பாராட்டினாங்க, வெளியே கூட ஒரு கம்பெனியில் எடுத்துட்டு போனாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுவான்ற அளவுக்கு பேசியிருந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அதுங்காட்டி கலையரசன் அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. இது நடக்குதா, ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டாரு. பார்வதியால என்ன பண்ணுவேன், ஓகே நம்ம நியாயமா விளையாடணும், நம்மள நியாயத்தின் பக்கம் நிப்பன அப்படின்ற மாதிரி உடனே நேர்மை நியாயம் உழைப்புன்ற மாதிரி பார்வதி வசனங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதிக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்ன பெனிஃபிட்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் யோசிப்பாங்க, அதை தப்பா போனாலும் நமக்கு சாதகமா யோசிப்பாங்க, அதை யூஸ் பண்ணிப்பாங்க, அது சரியா போனாலும் அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய திறமை தான், அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா வினோத் சொன்னது இவங்களுக்கு வேணும், ஆனா இந்த இடத்துல நம்ம நியாயப்படி இருக்கலாம், அப்படி அவர் எப்படி யோசிக்கிறார், என்னெல்லாம் பண்ண தெரிகிறாருன்றதை நான் கண்டுபிடிச்சேன், அவருடைய எண்ணங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டு வாங்குறாங்க. நல்லா எப்படி அதை கன்வெர்ட் பண்றாங்கன்றது பாருங்க அவங்களுக்கு சாதகமா. இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் என்னன்னா, திவாகர் வந்து இந்த வீட்லயே வந்து மோசமான ஆட்கள் 3 பேர் இருக்காங்கன்ற மாதிரி. ஒன்னு கமருதீன், ரெண்டாவது வந்து இது பிரவீன் ராஜ், மூணாவது வினோத். இவங்க ஒரு 3 பேர் மோசமான ஆட்கள் இந்த வீட்லயே. அவனுங்க பேசுறதையும் இதையும் நம்பவே கூடாது, மோசமான வார்த்தைகள் பேசுறானுங்க, எதையுமே திருத்திக்க மாட்டானுங்க, அவனுங்கெல்லாம் கொஞ்சம் பேசிக் குவாலிட்டியே கிடையாது, இதெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி இருக்கு. இது 3த்துக்குமே திவாகருக்கு பிரச்சனை இருக்கு. வினோத் நடுவில் பல இடங்களை வச்சு செய்யறாரு. கமருதீனுக்கும் திவாகருக்கும் நடந்த பிரச்சனைகள் இருக்கு, பிரவீன் ராஜுக்கும். இது 3த்தையுமே அங்க சொல்றாரு, இருக்கிறதுலே மோசமான ஆட்கள் இந்த 3 பேர் தான் இது அப்படின்றதையும் சொல்லிட்டு சபரியை பாராட்டி புகழ்றாரு. சபரிலாம் எவ்வளோ பரவாயில்ல, விக்ரம்லாம் எவ்வளோ பரவாயில்லன்னும் போது அங்கே பார்வதி காண்டாயிருது. ஏன்னா பார்வதிக்கு வந்து விக்ரமையும் பிடிக்காது, சபரியும் பிடிக்காது. ஏன்னா இதனால இவங்க காண்டாயிரம். உடனே பார்வதி, நீ இப்படி பேசாதது, உன்னோட கருத்து உன்னோட வச்சுக்கோ, என்கிட்ட வந்து சொல்ற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க.
அது இல்ல பாரு அப்படின்னும் போது உனக்கு இது உன்னோட பர்ஸ்பெக்டிவ், உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என் பாயிண்ட் ஆஃப் வியூல அது நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு விக்ரம் சரியா பண்ணல. அன்னைக்கு என்னடான்னா வேர்டை ட்விஸ்ட் பண்ணிட்டான், பிரசன்டபிள் கப்லே வேற மாதிரி சொல்லிட்டான். இன்னொரு இடத்துல அந்த வயிற்றுல கை வச்சது வேற எங்கேயே கை வச்சுன்னு சொல்லி விட்டான். அவனுக்கு எனக்கும் கம்ஃபர்டபுள் கிடையாது, நீ நினைச்ச மாதிரி அவங்களும் நல்லவும் கிடையாதுன்ற மாதிரி பார்வதி பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாங்க. அந்த பிரசன்டபிள் கல்பெல்லாம் உண்மையா நடந்தது தான், ஆனா இவங்க இப்படி சொல்றாங்க. ஆனா நீ சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ படி என்னால பார்க்க முடியாது. இவனை யார கமருதீன, அவன் வந்து எனக்கு என்னோட இதுல ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லயும் நல்ல ரீதியில தான் இருக்கான். அது உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ 1-2 வேணா ஒத்துக்கிறனே தவிர்த்து மெஜாரிட்டி என்னால அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியாதுன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனா அந்த பாயிண்ட் திவாகர் ரொம்ப மோசம்ன்றதை 4 வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு அந்த இடத்துல. 4 வாட்டி, 1-2 வாட்டி இல்லை, நானும் பாக்குறேன் எத்தனை வாட்டி தான் சொல்றாரு, 4-5 வாட்டி அதை சொல்றாரு திரும்ப. ஒரு பாயிண்ட்டுக்குள்ள இந்த ஆர்குமெண்ட் செட் ஆகாது, திவாகர் பேசுறது செட் ஆக மாட்டேங்குதுன்னு கலை எழுந்து போயாச்சு. பார்வதியும் வந்து ஓப்பனா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க 2 பேருமே. நீ எங்களை பேச விட மாட்டேற, நீ ஒரு பாயிண்ட்டை மட்டும் பேசிட்டு இருக்க, நான் இது பண்ண மாட்டேன்ற மாதிரி கிளம்பி வந்துட்டாங்க. ஓகே, அடுத்தது என்ன நடக்குது? கலை வந்து பார்வதி கிட்ட சொல்றாரு, நம்ம ஒரு பாயிண்ட் சொல்றோம்டா, அதை கேட்க கூட மாட்டேங்கிறாரு. அவர் சொல்றதை மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், இதெல்லாம் பட்டுருக்கணும். ஒரு பாயிண்ட் மேல நம்ம பொறுக்க முடியாம காதல ரத்தம் வரும் போல இருக்கு, நம்மளதான் ஏதாவது ஒன்று குற்றவியல் சொல்லிட்டே இருக்காரு, எனக்கு கிளியரா பிடிக்கல. ஆனா இன்னொரு பக்கம் கமருதீனோட விஷயத்துல நான் தெளிவா சொல்லிட்டேன், அரோரா மேட்ரையும் ஓட்டு உடச்சிட்டான் கலை. என்னன்னா அரோரா வந்து அங்க பார்வதி கூட அவங்க பல விஷயங்கள் பேச முடியும், ஆனா அரோரா கூட கமருதீன் கூட பேச முடியாது. அந்த ஸ்பேஸ் அவங்க கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ, இப்படிலாம் வேற என்னை பத்தி அப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு பார்வதி வேற. ஆனா நான் நேத்து அவங்க கிட்ட சொல்லிட்டேன்டா, எனக்கு லவ்வா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்குள்ள வச்சுப்பேன், இந்த கேம்ல எப்படிலாம் பயன்படுத்திக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திப்பேன்ற மாதிரி சொன்னாங்க. நான் போன வாரமே சொன்னேன், ஒரு பக்கம் அரோரா அப்படி பண்ணிச்சு, அடுத்து பார்வதி வந்தா அப்படி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றது தான் சொன்னேன். இப்போ அவங்க லவ்வாவும் பார்ப்பாங்களா, இல்லைன்னா இதன் மூலியமா நமக்கு என்ன பயன்பாடு இருக்கோ அதை பயன்படுத்திக்கலான்ற மாதிரி பேசுறாங்க. அதுல இந்த டாபிக் பத்தி அடுத்து ஒன்று வரேன், இன்னொரு வீடியோட வரேன், அப்பதான் கரெக்டா இருக்கும். அதுல இது இப்படி டிஸ்கஷன் நடக்குதா. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவது இது யூஸ் பண்ணுமே, எனக்கு இந்த கேம்ல எப்படியாவது யூஸ் பண்ணும், வினோத் அண்ணா கொடுத்தா எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்றது, எனக்கு அவர் சொல்ற மாதிரி அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு நினைக்கிறார், அது ஓகே. பட் எனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும்ல, இந்த கேம்ல எனக்கு லாங் ரன் வேணும், எனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்கணும்னா அதை விட மாட்டேங்கிறாரு. நம்மளுக்கான ஜோன்ஸ்லாம் மல்டிபிள் பீப்புள்ஸ் கூட மிங்கிள் ஆகி அதை வந்து நம்ம எடுத்துக்கணும், அவங்க கம்ஃபர்ட் ஜோன் எடுத்துன்னு வந்து நமக்குன்னு ஒரு சார்பா வைக்கணும்ன்ற மாதிரி இவங்களும் ஒரு டீமை உருவாக்கணும்ன்றதுல பார்வதி ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதை நம்ம போன வாரமே பார்த்தோம். ஸோ பார்வதிக்கான ஒரு கேங் உருவாக்கிட்டோம்னா நமக்கான சப்போர்ட்டும் நமக்கான ஆதரவும் நம்ம பெற்றுடலாம், அதுக்கேற்ற மாதிரி கேம் பிளேல வேற மூவ் பண்ணலான்றதுக்காக அலைன்ஸுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. நானும் அந்த அலைன்ஸ் மாத்த ட்ரை பண்றேன்னா இவர் நடுவில் வந்து ஏதாவது கோளாரத்தனத்தையும் முந்திரி கடத்தனத்தையும் பண்ணிட்டு போயிடாரு, சுத்தமா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது கூட தான் அவர் கூட கொஞ்சம் இது வச்சுக்கணும் போல, மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் போல, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. கலையரசனுமே ஒரு பாயிண்ட்ல வந்து திவாகர் மேல காண்டாதான் ஆவறாரு அவர் பல இடத்துல சொல்றது. பார்வதிக்குமே அக்செப்ட் பண்ண முடியல. பார்வதிக்கு ஏன் அக்செப்ட் பண்ண முடியலன்னா, ஒரு பக்கம் பார்வதி கமருதீனை பத்தி பேசுறது திவாகருக்கு பிடிக்கல, திவாகர் யார் சபரி மற்றும் விக்ரம பத்தி பேசுறது பார்வதிக்கு பிடிக்கல. ரெண்டுமே வேற மாதிரி ஒரு ஜோன்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்றத பார்ப்போம் அடுத்த வீடியோல. பார்வதி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.